ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கும்போது வறுத்தும் சமையல் செய்யலாம், வறுக்காமையும் இதை சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கு சத்தும் சேர்க்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பில் குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. நம்ம முழுசாக சொல்லும்போது இதை பாசிப்பயிர்னு தான் சொல்லணும். நல்ல அடிகனமான கடாயில் இதை கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டு குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். நம்ம இதை வந்து நல்லா அப்படியே ஊற வச்சு பச்சையாகவே ஊற வச்சும் குழம்பு செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். வறுத்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். நல்லா மணமாக வறுத்து விட்டு வாசனை வந்து இதை நான் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். அதோடைய கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை ஒரு 2 தண்ணி சேர்த்து கொஞ்சம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 2 தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அதில் சூடு இருக்குது. இப்போ அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அவசியம் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நான் காரத்துக்கு 2 வரமிளகாயை சேர்த்து இதில் ஊற போட்டு விட்டுறேன். ஒரு அரை மணி நேரம் பருப்பு வந்து ஊறட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பார்த்திங்கன்னா பாதி அளவு ஊறி இருக்கும். நல்லா முழுசாக ஊறி பதப்பதன்னு ஊறி இருக்கக்கூடாது, பாதி அளவு மட்டுமே ஊறி இருக்கணும். இதில் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ இது பருப்பு பார்த்திங்கன்னா பாதி அளவு தான் ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக நல்லா ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி பாதி அளவுக்கு ஊற வச்சு செய்கிற பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பாதி அளவு ஊறி இருக்கிற இந்த பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் வடித்து நான் மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாயோடு சேர்த்துடுறேன். பாசிப்பருப்பை நம்ம தண்ணியெலாம் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சா விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதுக்காக ரவை பதத்துலேயே அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த பக்குவத்தில் இருக்கணும். 3/4 பங்கு அரைப்பட்டு இருக்கணும். அந்த பக்குவத்தில் அரைச்ச இந்த விழுது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த பருப்பு குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மண் வாணலி வச்சுருக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். நான் இதுக்கு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மணமாக வெடித்து அளவாக வறுபட்டு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதில் ஒரு 4-5 வரமிளகாயை சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம இந்த மிளகாயும் நம்ம அரைக்கும் போது 2 மிளகாய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ 4 மிளகாய் சேர்த்துட்டோம். இந்த மிளகாயும் இந்த கடுகு சீரகத்தோடு நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். நான் செக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறதால லைட்டாக பொங்கி இது நுர அடங்கி வரும். கடுகு வெடிக்கும் போதே இது நுரையும் அடங்கி வந்துடும். கடுகெல்லாம் வெடித்து மிளகாயோட மணமும் வந்து நல்லா வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வருது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பூண்டு எடுத்து தோலோடு நல்லா பஞ்சு போல தட்டி இது கூட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா உடலுக்கு வாயு சேர்க்கும், அதனால் வந்து பூண்டு பெருங்காயத்தூள்லாம் நிறைய போட்டு பாசிப்பருப்பு சமையல் செய்யும்போது சமைச்சிக்கணும். இப்போ பூண்டு வெங்காயமெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். நல்லா கண்ணாடி பதத்தையும் தாண்டி இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த பக்குவத்துக்கு வதங்கி வரும்போது இதில் நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா குழைய வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடணும். நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா குழைய தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பெருங்காயத்தூள் பூண்டோட வாசனையோட நல்லா வதங்கி மணமாக வாசனை வரும்போது நம்ம அரைச்ச விழுதை இப்போ இது உள்ளே சேர்த்துடணும். இதில் தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு விழுதை அரைச்சி எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஒரு 1.5 பங்கு தண்ணி அளவுக்கு இதில் சேர்க்கணும். நம்ம
இப்போ அரைச்ச விழுது சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக வாசனையாக இருக்குது. பருப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அரைச்ச விழுது எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் முதல்ல ஒரு பங்கு தண்ணி சேர்த்துட்டு நான் மறுபடியும் ஒரு 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விடணும். பாசிப்பருப்பு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகும். நம்ம பாதி அளவு தான் ஊற வச்சு பாசிப்பருப்பை அரைச்சி இந்த குழம்பு செய்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். பத்தலைனாலும் நம்ம கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டுவிட்டுடலாம். மூடி போட்டுவிட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம சிம்மில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வரணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துல நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்தது நம்ம மறுபடியும் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்ச போல் அடியில் தங்கிடும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். இப்போயே பாருங்கள் பாசிப்பருப்பு வெந்து வந்துச்சு, நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டுவிட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இந்த பக்கத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த வாசனை வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் அடுப்புலேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துடலாம். மறுபடியும் பெருங்காயத்தூள் 2 சிட்டிக்கையும் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த குழம்பு மேலே அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ஒரு கமகமன்னு வாசனையான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டுட்டிங்கன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுன்னு எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் இந்த பாசிப்பருப்பு குழம்பு. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த பாசிப்பருப்பு குழம்பு ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.